செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறை வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜ்லேயும் வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க லிங்க்ஸ் கிளிக் பண்ணி மற்ற சோசியல் மீடியாவில் வீடியோவை வந்து பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த ப்ரௌசரில் பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், பிசி இருந்தால் பிசிலையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள் மொபைலில் தான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அந்த பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நீங்கள் கண்டினியூ வித் இமெயில் ஐடி, உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இதில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு எந்த மெயில் ஐடி இல்லை அப்படின்னா புதுசாக இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணி பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி போங்க. நீங்கள் வந்து பை கூகுள் வச்சு போகும்போது நீங்கள் என்னென்ன மெயில் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து காமிக்கும். கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மந்த்து, டே, இயர் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் வந்து டபுள் டிஜிட்டில் வந்து கொடுங்க. இயர் வந்து 4 டிஜிட்டில் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் லோட் ஆகி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போகும். அதில் உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்கும். நீங்கள் மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலே இருந்தால் மெயில் கொடுங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுங்க. நான் வந்து இந்த பேஜுக்கு வந்து செல்வா சைட் அப்படின்னு கொடுத்ததுனால இதில் செல்வா சைட்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது என்னுடைய ஜெண்டர் வந்து கேட்குது, மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி. நான் வந்து மேல் வந்து கொடுக்குறேன். மேல் கொடுத்ததுக்கப்புறமா கீழே கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அப்படி பேஜ் வந்து லோட் ஆகும். அடுத்ததாக வந்து லாங்குவேஜ் வந்து கேட்கும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்தியானா இந்தியா, இல்லை எந்த கண்ட்ரியில் வந்து இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் கொடுத்து இந்தியா கொடுத்து கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ இதை வந்து பேஜஸ் வந்து கேட்கும். உதாரணமாக இங்கே வந்து வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கணேஷா கொடுத்துருக்காங்க, நேச்சர் கொடுத்துருக்காங்க, அனிமல் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்வைப் பண்ணி பிக் 5 மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 அல்லது 5க்கு மேற்பட்ட பிக்சர்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். எல்லாம் டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து டவுன் பண்ணி நீங்கள் என்னென்ன பிக்சர்ஸ் வந்து தேவையோ அது மாதிரி கொடுங்க. நீங்கள் எந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, பின்னாடி நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி எதாவது எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அல்லது உங்களுடைய பேஜில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டாலும் மற்ற வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இது வந்து நம்மளுடைய பேஜுக்காக நான் க்ரியேட் பண்ண இதுதான் இது. இதை உங்களுக்கு டெமோக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து தேவையோ நீங்கள் சர்ச் இன்ஜினில் போய் சர்ச் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 பிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து 4 பிக்சர்ஸ் வந்து பிக் பண்ண சொல்லி வந்து எனக்கு கீழே வந்து காமிக்குது. நீங்கள் எல்லாத்தையும் வந்து பிக் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதோட நீங்கள் வந்து இங்கே நம்ம சேனலுக்கு வந்து முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வந்து பேஜ் வந்து கொடுத்தாச்சு, கண்டினியூஸ் செல்வா சைட் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம கண்டினியூ வந்து கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம செலக்ட் பண்ண பேஜ் எல்லாமே வந்து இதில் வந்துருச்சு. இதில் வந்து பின்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன், நியூ, பெல் அண்ட் சேட். இதை நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போஸ்ட் மட்டும்னு சொல்லும்போது நீங்கள் பிக்சர் மட்டும் இல்லை, வீடியோஸும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் ஜேபிஜே ஃபார்மேட்டு, பிஎன்ஜி ஃபார்மேட்டு, இது மாதிரி சில ஃபார்மேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த ப்ரொஃபைல் வந்து வைக்கிறீங்களோ அதுக்கு தேவை மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணி என்னோடய ஃபோட்டோவுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து உங்களோட சேனல் நேம் என்னன்னு சொல்லி கேட்குது. அந்த சேனல் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனையும் டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து செல்வா சைட் அப்படிங்கிறதுனால செல்வா சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்குது. டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து உங்கள் சேனல் லிங்க்கு, இப்போ வந்து என்ன சேனல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபேஸ்புக்கு, இது மாதிரி எந்த சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேனலுடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணி அதில் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இது மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் எடுத்துக்கும், சில விஷயம் வந்து டவுட் வந்து கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக உங்கள் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இது மாதிரி பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவருக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு நம்ம சேனலுக்கான இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி
இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து டைப் பண்ணிவிட்டு மேலே பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். பப்ளிஷ் ஆகிடுது. எனக்கு வந்து பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் எந்த மாதிரியான பேஜஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக காமிக்கும். அது எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியில் வந்து இருக்கும். நீங்கள் மாதிரி எந்த பிக்சர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய பேஜை வந்து டிசைன் பண்ணிக்கிங்க. டிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ வந்து உங்கள் பேஜ் வந்து அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய பிக்சர்ஸையும் வந்து பல பேர் டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஐடியாஸை வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் இந்த பின்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் அப்படின்னு சொல்லி வரும். க்ரியேட் அப்படின்னா புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த க்ரியேட் நியூ அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய அந்த பின்ட்ரெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா கீழே அந்த பெல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. மாதிரி நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஏதாவது டவுட்ஸ் வேணுன்னா வந்து கேளுங்க. சில பேர் வந்து மெயில் மூலியமாகவும் சேட் மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாக டவுட் வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்மளுடைய சேனல் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பின்ட்ரெஸ்ட் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய பேஜில். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பேஜ்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஐடியா வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமாவும் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமாவாங்க, ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாவாங்க. இது மாதிரியும் நீங்கள் உங்கள் பின்ட்ரெஸ்ட் பேஜ்லேயும் நீங்கள் வந்து நிறையா ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும். நான் வந்து இப்போ காமிக்கிற பாருங்க, காப்பி லிங்க்னு காப்பி பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை எக்ஸ் வலைதளத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை சாட்லேயோ இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதான் காமிச்சிட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சிறந்த ஒரு ஹெச்டி தரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து காமிக்குது. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபாலோவர்ஸ்க்கு வந்து காமிக்கும். இப்போ ஆரம்பித்ததுனால வந்து யாரும் வந்து ஃபாலோவிங் ஆகலை. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து வருவாங்கன்னு நினைப்போம். வந்தாங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்துட்டு அதற்கு உங்களுக்கு தனியான வீடியோ வந்து எடுத்து போட்டு காமிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் இந்த வீடியோ மூலியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இவ்வளோக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னால் மட்டும்தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம நியூ மெசேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து போட போகிறோம். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் டச் பண்ணி எப்படி வந்து உங்களுடைய பேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜென்ரல் பிக்சர்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேண்டமாக வந்து பின்ட்ரெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமாக காமிச்சிட்ருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா சர்ச் இன்ஜினில் போய் சர்ச்சில் நீங்கள் எதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அதில் வந்து இமேஜாக வரும். நல்லா ஹை குவாலிட்டியில் அந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இது மாதிரி நிறையா ஃபார்மேட்ஸில் வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஃபார்மேட்டு தான் வேணும், இந்த மாதிரியான பிக்சர்ஸ் தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து இதில் வந்து பேர்ட்ஸ் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். நிறையா கலர்ஸ் பேர்ட்ஸ், தென் வந்து ஸ்டடி பேர்ட்ஸ், ஆஃபர்ஸில் இந்த மாதிரி நிறையா வந்து காமிச்சிட்ருக்கேன். இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் எளிமை தான். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். தொடர்ந்து வந்து நீங்கள் போஸ்ட் வந்து போட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுடைய வியூவர்ஸும் ஃபாலோவர்ஸும் அதிகமாக வருவாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு முருகன் ஃபோட்டோ வேணும், இல்லை வந்து ஏதாவது கணேசா ஃபோட்டோ வேணும், இல்லை ஜீசஸோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இல்லை நீங்கள் சர்ச் இன்ஜினில் போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஃபோட்டோஸ் வரும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு க்ரீட்டிங் மாதிரி கூட நீங்கள் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து ஒரு பர்த்டே விஷ் வருது அப்படின்னா கூட இந்த பிரிண்டர்ஸ் பேஜில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி அது மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டிங்கன்னா கூட இது மாதிரியான பேஜில் போடும்போது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராகவும் மாறுவீங்க.
இது மாதிரி நான் வந்து ஒரு முருகன் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். எப்படி வந்து ஒரு கிளாரிட்டியோடு இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ரியலாக ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இதை நீங்கள் ஜூம் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது மாதிரி எப்படிலாம் அந்த ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, அதாவது நீங்கள் பின்ட்ரெஸ்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய நண்பருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து அதுக்காக எடுத்து போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.